மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் மீன் பொரிச்சா மசாலா உதிர்ந்து போயிடுது, பிரிஞ்சு வந்துடுது எண்ணெயில். என்ன செய்யறதுன்னு ஒரே கவலையாக இருக்கீங்களா? அப்போ அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. வீட்லேயே சிம்பிளாக டேஸ்ட்டாக மசாலா உதிராமல் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ மீன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய், சக்தி மீன் வறுவல் மசாலா போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆச்சியில் கூட போட்டுக்கலாம். எந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் மீனில் ஏறி மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடைசியாக ஒரு லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளவும் மீன் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மீனை போடுங்க. இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு இடையில திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் வறுவலை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஃபுல்லாக அந்த டிஷ்யூ உறிஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக மணக்க மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி ஈஸியாக சிம்பிளாக இருக்கா? இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.